அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இன்னைக்கும் கூட மனுஷங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி, ரொம்ப தலவணங்கி அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க சில பேர். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் வரல, இன்னும் ஒரு ஆசீர்வாதமும் வரலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி காத்து கொண்டு இருக்கிறதான தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் விதமாய் சொல்கிறார், தாழ்மைப்படுங்கள். அதான் வசனம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வேலை வாங்கி இவங்க வழியா வேலை கிடைச்சிருக்கும், அவங்க வழியா வேலை கிடைச்சிருக்கும், யாரோ ஒரு நபர் வழியா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் உதவி செய்திருப்பார். உடனே ஆண்டவர் செய்த நன்மையை விட்டு இவங்களாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அவங்கதான் எனக்கு, நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன்னா அவங்கதான் காரணம், இவங்கதான் காரணம்னு சொல்லி மனுஷங்களை காரணம் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் சரியா, ஒரு பக்கம் அது ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரமா இருக்கும். அவங்க வழியா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். அதுக்காக அவங்க மனுஷங்க செஞ்ச நன்றியை நான் மறக்கணும்னு சொல்லல. தேவன் இந்த காரியத்தை செய்யல அப்படின்னா, ஆண்டவர் இந்த காரியத்துல உங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா, நிச்சயமா மனுஷன்கிட்ட இருந்து கட்டாயம் உங்களுக்கு உதவி வந்திருக்காரு. அப்போ ஒருத்தர் வழியா உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா அது ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது தேவன், அவங்க வழியா தேவன் என்னை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி கர்த்தரிடத்திலே நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களை ஆசீர்வதித்தது கர்த்தர்ங்கிறத முதலாவது நீங்க நன்றியுள்ள இருதயத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அததான் வசனம் சொல்லுது, நீங்க கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. நாம் ஜெபிப்போம். சர்வ உலகில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பாந்த நல்லவிடைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நீங்க சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. இன்றுக்கும் கூட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரே உயர்வுக்காக, மேன்மைக்காக, ப்ரமோஷனுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா, இன்னும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, உயர்வுக்கு ஒரே வழி தாழ்மை, அது கர்த்தருக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ராஜா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்முடானபடி ஸ்தோத்திரம் தகப்பனே. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும் ராஜா. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து உடைய ஜனங்களை விடுவிப்பீராக ராஜா தகப்பனே. ஆண்டவரே, எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுப்பீராக. பலன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா நகை கடன்ல இருந்து உடைய ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பீராக. நல்ல வீடுகளை கட்டி அதில் சுகமாய் குடியிருப்பார்களாக. ஆண்டவரே, வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே, நீர் அப்படியே நீர் செய்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மிடத்திலே தாழ்மைப்படும் பொழுது இத்தனை ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை நீர் ஜனங்களுக்கு நீர் கொடுத்து உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது எல்லா உயர்வுகளும் உங்களுக்கு வந்து சேரும். God bless you.